வெண்மேகம் இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்தை வந்து ராம் லக்ஷ்மண் இரட்டையர் இயக்கியிருக்காங்க. ஜாஃபர் கனி இசையமைச்சிருக்காரு. ஜித்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. என்டர்லி இந்த டீம் பார்த்திங்கன்னா மலையாள டீம். அவங்க இயக்கி தயாரிச்சிருக்கிற முதல் தமிழ் படம். இயக்குனர் 2 பேருமே வந்து வினயன் சார்கிட்ட ஒர்க் பண்ணாங்க அசிஸ்டண்டாக. அவங்க பண்ணது பொதுவாக மலையாள படம்னாலே ரொம்ப யதார்த்த சினிமாவாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரம்யமாக அவங்க படம் பண்ணக்கூடியவங்க. ரொம்ப உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணுறவங்க. அது மாதிரி இந்த படமுமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து ரோஹிணி மேடம் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஜெயஸ்ரீ வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நிறையா படம் பண்ணி கேரளா அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க. இஷாரா வந்து இதில் கதாநாயகா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜெகன் ஒரு ரொம்ப நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஒரு வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்திருக்காரு. இதில் வந்து நான் ஒரு ஓவியராக நடிச்சிருக்கேன். ஒரு ஓவியருக்கும் ஒரு குழந்தைக்குமான ஒரு பாச பிணைப்பு தான் அந்த படம். கண்டிப்பாக உங்களை இந்த படம் பார்க்கும்போது உங்கள் மனசத்தோடும் உங்கள் கண்களை கலங்க வைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சென்னை முதல் சென்னை வந்தபோது என்னுடைய ரூம்மேட்ஸ் ஃபுல்லாமே ஓவியர்கள் தான். அவங்க வந்து சினிமாவுக்கு கட் அவுட்ஸ் இந்த படம்லாம் வரைகிறவங்க. சங்கர் ஆர்ட்ஸ் அங்கே அதனால எனக்கு ஒரு 3 வருடம் அவங்க கூட இருந்தேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் 2 பேருமே வந்து ஓவியர்கள். அவங்க அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு பேசிக்காகவே கொஞ்சம் நான் சின்ன வயசில் வந்து கொஞ்சம் ட்ராயிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த படத்தில் வந்து நானே வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இஷாரா வந்து இதில் கதாநாயகி நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப பிரமாதமாக, ஏன்னா அவங்க தமிழ் படம் இதுக்கப்புறம் ஒரு 4 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசிக்காக மாடலிங்கு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு ஜெயஸ்ரீயை சொல்லணும், ரொம்ப பிரமாதமாக அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக கேரளா படங்கள் நிறையா பண்ணி அவார்ட்ஸ் வாங்கினாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அவங்களுக்கு அவார்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இதில் வந்து ராம் லக்ஷ்மண் வந்து இரட்டையர்ஸ் அவங்க இயக்கியிருக்காங்க. ஒரு அழகான ஒரு உண்மை சம்பவத்தை ரொம்ப யதார்த்தமாக படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த படம் வந்து அவங்க ஓவியருங்கிறதுனால இந்த படத்தோடைய காட்சிகள் அமைப்புகள் பூராமே ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்கும். பேக்ரவுண்டில் எல்லாமே ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தோட காமெடி வந்து ஜெகன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஓவியர், அவரும் எனக்கு அசிஸ்டண்ட் மாதிரி வந்துட்டு அதை கதையை நகர்த்துறதுக்கு ரொம்ப பெரும் உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருடைய காமெடியும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு இந்த டீமுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹாய், என்னோட பேர் ஜெயஸ்ரீ. ஐம் ஃப்ரம் கேரளா. இது வெண்மேகம் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. இந்த படத்தில் பூஜா கேரக்டர் பண்ணியிருப்பேன். இந்த பூஜா கேரக்டர் ரொம்ப 9th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், ரொம்ப போல்டான கேரக்டர். இந்த கேரக்டர் பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் லீடிங் ரோல். இந்த கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோரி ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஸ்டோரி நீங்கள் படம் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you. Hi viewers, this is Ishara. Venmegam is my first movie. The director went to twin Ram Lakshman. என்னோட co-star went to Vidarth. அப்புறம் ரோஹிணி மேம், ஜெகன் சார், ஜெயஸ்ரீ, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. படம் வந்துட்டு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்கிரிப்ட். எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், வணக்கம். லைவ் அண்ட் ஹெவன் டிவி நேயர்களுக்கு ராம் லக்ஷ்மண் பேரில் வணக்கத்தை சொல்கிறோம். சுஜாதா சுனிதா கம்பைன்ஸ் பேனரில் நாங்களே இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் வெண்மேகம். இந்த படத்தில் மைனா ஹீரோ விதார்த் தான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாரு. ரோஹிணி, ஜெகன், நண்டு ஜெகன், இஷாரா நாயர், ஜெயஸ்ரீ சிவதாஸ் ஆகியோர்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் மெயின் லொக்கேஷன் வந்து விசாகப்பட்டினம், சென்னை இடத்துல ஷூட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தில் மூலமாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற அந்த நட்பு தான் இந்த படத்தோட மெய்யம். ரொம்ப அற்புதமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. நிச்சயமாக ஜனங்களுக்கு இந்த படம்
பிடிக்கணும் இந்த நம்பிக்கையோட இந்த ராம் லக்ஷ்மன் வணக்கத்தை கூறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எங்களோட முதல் ப்ராஜெக்டு. இதில் வெற்றிகரமாக இந்த படம் வருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. வெண்மேகம் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் பேசுகிறேன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து நான் டான்ஸ் டைரக்டராக ஒரு பாட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். ஜெயஸ்ரீ அவங்க இந்த பாட்டு காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெப்பி நம்பர். அது படம் நல்லா வந்திருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ட்ராமா. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லேடிஸ் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சமான படமாக இருக்கும் டெஃபினெட்லி. ஸோ இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொரியோகிராஃபியும் நல்லா வந்திருக்கு. சாங், ஆடியோ, லிரிக்கு எல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு கொரியோகிராஃபி நல்லா வர்றதுக்கு அதுவும் எனக்கு என்ன சொல்கிறது, அதெல்லாம் சேர்ந்து அமையிறது வெரி ரேர். அது இந்த பாட்டில் அமைஞ்சிருக்கு. டெஃபினெட்லி இந்த நீங்கள் படத்தை பாருங்கள், எங்களை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். அது தவிர டெஃபினெட்லி இந்த நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தில் வந்து என்ன சொல்கிறது, இப்போது ஒரு இதுதான் போய்ட்டுருக்கு. ஒரே ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ், ஒரே ஸ்டைல் ஆஃப் காமெடி மூவிஸ் போய்ட்டு இருந்தது. இப்போ சடனாக உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ட்ராமா ரிலீஸ் ஆக போகுது. டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். லைவ் ஆன் ஹெவன் ரசிகர்களுக்கு வணக்கம். வெண்மேகம் படத்துடைய பாடலாசிரியர் தோழன் பேசுகிறேன். இந்த படத்தில் 5 பாடல்கள் இருக்குது. நான் வந்து 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒரு குத்துப்பாட்டு, சிலுக்காட்டம் ஆடுவேன், தலுக்கி மினுக்கி ஆடுவேன், குத்தாட்டம் ஆடுவேன், குனிஞ்சு நிமிந்து ஆடுவேன், ஆட்டான் டப்பாங்குத்து போட்டு கும்மாங்குத்துன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு இந்த பாட்டு. அப்புறம் ஒரு உணர்வுபூர்வமான பாட்டு 2 இருக்குது. கதைக்கு மிக முக்கியமான பாடல் அது. கதையும் பாட்டும் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும். அதில் ரொம்ப கண்ணீரை வரவழைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து பொன்வானில் வெண்மேகம் போலே மண் மீது நடைபோடும் பெண்ணே, வாசலில் நீதானே அழகான கோலம், யார் உன்னை கலைத்தாரோ இது என்ன கோலம் அப்படின்னு வரும். ரொம்ப வார்த்தை சொல்லும்போது எனக்கு உருக்கமாக இருக்குது. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு பாடு, இது பொண்ணுக்கு வரும். அம்மாவுக்கு அப்படின்னா, ஆராரிராரோ யார் வந்து உன்னை தேற்றுவாரோ, பிள்ளையை காணாமல் துடிக்கின்ற தாய்மை, துணை ஒன்றும் இல்லாமல் தவிக்கின்ற பெண்மை, இப்படி போகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஒரு கருத்துள்ள படம் தான், பொழுதுபோக்கும் இருக்குது. பாடல்கள் குறிப்பாக நல்லா வந்திருக்கு. ஜாபர் ஹனீஃப் மூலமாக அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இயக்குனருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த டைமில் இசையமைப்பாளர் வந்து மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வருவா நான் நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மீடியாவுக்கு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். லைவ் ஆன் ஹெவனுக்கு வணக்கம். வெண்மேகத்தோட கோ-ப்ரொடியூசர் சுஜாதா சுனிதா கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்துக்கு நானும் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அவார்டு வாங்குறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கிற அந்த மூவி. அதுக்கு வேணுங்கிற எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட முதல்ல வந்து இந்த டேரக்டர்ஸ் ராம் லக்ஷ்மன் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது தயங்கி தான் ப்ரொடியூஸ் பண்ணணுமா அதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஐ பீன் ஹாப்பி தட் நான் அந்த சான்ஸை நழுவிடாமல் அதில் ஒரு பாட்டானதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புது இயக்குனர் மாதிரி எடுக்காமல் ரொம்ப வருஷம் இந்த படத்தில் இந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எல்லோரும் இந்த படத்தை வெற்றி பெறதுக்காக வாழ்த்தணும். தேங்க்யூ. லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் அன்பான வணக்கம். என் பேர் செந்தில்குமரன். நான் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் கிட்ட அசோசியேட் டைரக்டராக பணியாற்றியவன். இன்னொரு பக்கம் அஜந்தா அப்படிங்கிற படத்தில் நடித்தேன். முதல் படத்திலேயே ஒரு முழுநீள கதாபாத்திரம் 3 தோற்றங்கள் நடித்தேன். அந்த படத்துக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது பட்டியலில் 2வது இடத்துல என் பேர் இருந்தது. அந்த வருஷம் மிக நியாயமாக அந்த விருதை பெற்றவர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் அபிநவன படத்துக்காக. ஒரு பாடலாசிரியன் அப்படிங்கிற கோணத்தில் தேனிசை தென்றல் தேவா இசையில் அடாவடி அப்படிங்கிற படத்தில் வந்த திசையெட்டும் சதிராட பகை வெட்டி விளையாட குகை விட்டு வெளிப்பட்ட சிங்கம் இவண்டா அப்படிங்கிறத நான் எழுதின முதல் பாட்டு. ஐ எம் வெரி லக்கி. 2வது பாட்டே இசைஞானி இளையராஜா இசையில்
நான் நடித்த இந்த அஜந்தா படத்தில் எழுதக்கூடிய வாய்ப்பு வந்தது. யாருக்கு யார் என்று எழுதி வைத்தாயோ பிரம்மதேவனே, எனக்கு இவள் என்று எழுதி வைத்த என் காதல் அறிஞனே அப்படின்ற பாட்டு அது. இப்போது இந்த சுஜாதா சுனிதா சினி கம்பைன்ஸ் தயாரிக்க ராம் லக்ஷ்மணன் டைரக்ட் பண்ணியிருக்கார். இந்த வெண்மேகம் திரைப்படத்தில் நடிகர் விதார்த் நடிக்கிற டூயட் பாட்டான வந்த வண்ணங்கள் நீயானாய் வானவில் நான் தானே அப்படிங்கிற பாட்டை எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த பாட்டுக்கு ஜாஃபர் அலி ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்கார். ஜித்து தாமோதர் ரொம்ப பிரமாதமாக அந்த பாட்டை வந்து படமாக்கியிருக்கார். ரொம்ப இந்த பாடல் வரிகளால் கவரப்பட்டு அதனாலேயே வந்து இந்த பாட்டை வந்து ஒரிசா கடற்கரைக்கு போயிட்டு ரொம்ப அற்புதமாக டைரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பாட்டு மட்டுமல்ல, படமும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்தில் குறிப்பாக வயதுக்கு வந்து பெண் குழந்தையை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அந்த பெண் குழந்தையோடும் பெற்றோர்கள் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் இந்த வெண்மேகம். ஆக இந்த எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த குழுவிற்கும் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்னன்னைக்கு வேணும். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் கோவை தனபால். நான் இந்த படத்தில் பாடலாசிரியராக ஒர்க் பண்ணிக்கிறேன். வெண்மேகம் படத்தில் வந்து ராமலட்சுமி 2 பேரும் நம்மளுக்கு நல்ல படங்கள் நல்ல முறையாக பண்ணிக்கிறாங்க. படம் வந்து அருமையாக வந்திருக்குது. படம் நல்ல திறமையுள்ள படமாக. எந்த படத்தில் வந்து எப்பயுமே தேட்டருக்குள்ளே உள்ளே வந்தீங்க வெளியே போகாத அளவுக்கு உட்காந்த இடத்துலேயே உட்காந்துக்கிற அளவுக்கு படம் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நான் கொலையாக முந்திரிக்கா நிறைய சுற்றிவா சின்ன ராஜா பூவோடு சிரிச்சு நிற்கிற பூவாத்தான்னு சொல்லிட்டு பாடல் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க விளையாட்டுத்தனமாகவும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த காரணத்துக்கிட்டையும் நாங்கள் தோற்று போக மாட்டோம். நாங்கள் ஜெயிச்சிருவோம். எங்களை வந்து பெற்றவங்களை மற்றவங்களை எடப்படாதீங்க. நாங்கள் எல்லா விதத்துலேயும் ஜெயிச்சு தான் நாங்கள் முன்னுக்கு வந்துடுவோம். எங்களை எந்த காலத்துலேயும் நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து அருமையாக வந்திருக்குது. குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து மக்கள் வந்து நல்ல முறையாக பார்த்து எங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமைச்சு கொடுங்க. இது மக்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றிங்க.